வாழணிந்து ஒட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியே என்னுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி விருக்கி ஒப்பெல்லா ஆனந்தமய தேனினை சொரிந்து புயப்புறம் நிறைந்த செல்வமே சிவபெருமானி, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருளுவது இனியே. அல்ல வாசல் உண்பதும் அறுத்தடைத்த வாசலும் சொல்ல வாசல் ஓரைந்தும் சொம்மி விம்மி நின்றதும் நல்ல வாசலை திறந்து நாள வாசல் ஊடுவோய் எல்லை வாசல் கண்டவர் இனி பிறப்பது இல்லையே. ஊசைக்கூடத்தினில் பாம்பை அடிப்போம், உலகெல்லாம் சுற்றியே உலாவி வருவோம், மாசுள்ள பிறவியை மறந்திருப்போம், மனமொத்த வெளியிலே விட்டே ஆட்டுவோம், மாசு புலன்களை இறை கொடுப்போம், மனமுற்ற உச்சியில் ஏறி ஆடுவோம், பேசும் எழுத்தியும் விளங்கி விடுவோம், பிறப்பு இறப்பு அற்றோ என்று ஆடுவாம்பே. சத்தியே பராபரமே ஒன்றே தெய்வம், சகல உயிருக்கும் ஜீவனுக்கும் அதுதான் ஆச்சு. புத்தியினால் அறிந்தவர்கள் புண்ணியோர்கள் பூதளத்தில் கோடியிலே ஒருவொன்று, புத்தியினால் மடைமணங்கி நிலையில் நிற்பார் பாலிலே மனைத்தை அடையார் பரமநாணி, சுத்தியே அலைவதில்லை சூச்சம் சூச்சம் சுளையிலே நிறைந்தவர் மோட்சம்தானி. பேசுமானும் பேசுவேன் இடைகளையே சந்திரகாந்தம் பெண்களை நாதான் ஆதித்தனாச்சு, நேசமாம் நடிவிருந்த சுடர் நீக்கி நீங்காமல் ஒன்றால் அயதுதான் முத்தி, காதலாய் பார்த்தோம் இதுதான் மோட்சம், காணாதார் பேர்களுக்கென்ன காமதேகம், சோதனையாய் இடைகளிலேறி வாங்கி சுழுமுனியில் கும்பித்து சொக்குவீரே. பிறவி என்னும் கடலை நீந்தத்தான் பேருள் தந்தருளினான், அறவையின்றடியார்கள் தங்கள் அருக்குளம்பகட்டு நல் உரு செய்து என கொண்ட பிரான்தான் உண்மை பெருக்காம், திறமை காட்டிய சேவடி கண் நம் சென்னி மன்னி திகழுமே. அணுவினோடு அகண்டமாய் அளவிடாத ஜோதியை குணமுள்ளதாக உம்முள்ளே குறித்து நோக்கி முத்தியா, மினமினவென்று விரலை எண்ணி மீனா ஒளா மயக்கமாய் துணவில்லாதபடியினால் தொடர்ந்து பூசை செய்வீர். உனைவிட வேற தெய்வம் உண்டு உலகிற்றோடும் நினைவே தெய்வமாகி நெகிழ்ந்து நின்றாயானால், சரணமா பிறவி போகும் சிவத்துள்ளே சேர்ந்து மெங்கோன் மணமகில் வாசிநாதர் தாழ் வணங்கு நெஞ்சே. பறக்கின்ற பயனுற வேண்டின் இறக்கின்ற காலத்தும் ஈசனைக்குள்ளும் சிறப்பொடு சீரம் சிவகதி பின்னை பிறப்பென்றுள்ளாமே பேருலகமாகவே. உடலை விட்டு பிரிய இருக்கின்ற ஜீவன் இதனுள் வாழ்ந்த பயனை அடைய வேண்டின் சாகிற போதும் சிவனை துதியுங்கள், அதனால் சிறப்புடன் சிவனறியும் தானே வந்து உம்மை அடையும், பிறப்பு இறப்பு இல்லாத பெரிய உலகம் அடையலாம், இதனால் சாயிச்ச பதவி கிட்டும். இது எப்பொழுதும் இந்த தியானம் பண்றப்ப சில உடம்புல சில மாற்றங்கள் வரும், அதை சொல்றேன். இந்த பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்ட நாணியினுடைய தேகம் சித்தியடையும் காலத்தில் ஏற்படும் மாறுபாடுகளை தச தீட்சை என்று சொல்லுவார். இந்த தச தீட்சை முன் குறிப்பிட்ட அமுதம் என்ற சிவனேறி பருகினால் உண்டாக்க கூடியது. வானொன்றி போகுமடா பசிதாடும் தீரும், தேனின்ற சட்டைகளும் கலன்று போகும், தேவனுக்கு தேவனாய் இருக்கலாம் என்று காக்க பசுண்டர் சொல்வதை கவனிக்கத்தக்கது. முதல் தீட்சையில் ரோகத்து வாரங்கள் வழியாக கெட்ட நீர் உயர்வைகள் வெளியேறும். இரண்டாவது முத்தோசமாகிய வாதபித்த சுலோத்தம தோஷங்கள் நீங்கும். 3 பழைய கெட்ட உதரங்கள் கசியும். 4 பாம்பு தோல் இருப்பது போல் சரீரத்தில் தோல் உரியும். 5 சட்டைகள் கலந்து தேகம் சிவந்த நிறமாகும். 6 சட்டைகள் கலந்து சுழிமுனையில் வாசல் திறந்து தூர திருஷ்டி தெரியும். சட்டை வெளுப்பாக கலந்து தேகம் போல் தீபம் போல் ஒளிவிடும். 7 8வது சடலத்தை உயிரை தூக்கும் லகிரியாகும் கூடுவிட்டு கூடுவாயும். 9 தேகம் சூரிய பிரகாசமாய் விளங்கி அட்டமா சித்திகள் பெற்று கைலாய தேகமாகும். 10 தேக தீபம் போல பிரகாசிக்கும். தேகத்தை விட்ட கத்தியோடு சொருப சித்தியாம். அண்டத்தில் மௌனம் நரை திரை மூப்பு பிணி மரணம் கிடையாது. காமத்தை விட்டிடடா கழகத்தை வெட்டிடடா, கருமுச்சி கவசத்தில் காமினியை கட்டிடடா, ஊமைக்கும் மத்தையடா உலகோருக்கு நத்தையடா, உரையெல்லாம் வித்தையடா உனக்கு அவளே வித்தையடா, சாமத்தை கண்டிடடா சர்மத்தை வென்றிடடா, சகலத்தையும் தழுவும் சக்தியத்தில் நின்றடா, வாமத்தி அருளாலே வாதத்திலே வெற்றி மண்ணெல்லாம் பொன்னாகும் மார்க்கத்தை கண்டடா, ஆட்டுமடா ஆசையற்று ரோசமற்றே அன்னை
சுற்றந்தன்னையே அகண்டமேவும் பூட்டுமடா நவத்துவாரங்கள் தம்மை பொறிகளைந்தும் சேருமடா புனிதமாக காட்டில் என்ன நாட்டில் என்ன மௌனங்கண்டால் காமதேனும் கற்பமும் உனக்கே சக்தி வீட்டிலே தீபமித்தால் பிரகாசிக்கும் வெளியேறினால் தீபம் விழலாய் போகுமே நித்தியம் என்னும் மௌனம் நின்று கொண்டே யாம் நினைத்தபடி ஏ முடிந்து நின்மலமானோம் சத்தியமாய் எங்கள் கடந்தான் அழியாதே சத்தமும் வாழும் நின்று ஆடுவாம்பே உண்ணும் போது உயிரெழுத்து உயிரை வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவேயாகும் பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளமேல் நோக்கி அவத்தில் திண்ணிற்கா இளைமருந்து அதுவேயாகும் தினந்தோறும் அப்படியே செலுத்தவல்லார் மண்ணொளி கால மட்டும் வாழ்வார்வாறு மரளை கையில் அகப்படவும் மாட்டாதாமே பூசை செய்தாலோ சுத்தபோதம் வருமோ பூமி வள செய்தனால் புண்ணியம் உண்டோ ஆசையற்ற காலத்திலே ஆதிபத்துவை அடையலாம் என்று துணிந்து ஆடுபாம்பே ஒருபதம் தன்னை தூக்கி ஒருபதம் தன்னை மாற்றி இருபதம் ஆடுகின்ற இயல்பை நீ அறிந்தாயானால் குருபதம் என்று கூறும் குறிப்புள்ளேயாச்சு வருவத நாகிநாதன் மலரடி காண்பாய் நெஞ்சே நெல்லி இருக்குது காட்டுக்குள்ளே கரு நெல்லி இருக்குது வீட்டுக்குள்ளே கொல்லிமலைக்கு திருந்தாலும் கூறு கொண்டு வருவாரோ நான பெண்ணே இந்த வலது கண்ணு தான் மெயின் இடது கண்ணு கோபுரம் கோபுர வாசல் மூலா வலது கண்ணுக்கு வர வேண்டும் எப்பொழுதும் பாதத்திலே இருக்க வேண்டும் இந்த பாத வழியா இது அகாரம் உகாரம் இந்த பாதத்து வழியா வலது கண்ணுக்கு வந்து தியானம் பண்ண இந்த இடத்துலதான் கடவுள் வந்து சொல்ற யாரு காலத்தினால என் கண்ணுள்ளாள் இந்த இடத்துலதான் என்ன அடையுங்கிறாரு கண்ணன் சொல்றாரு திருக்குறூர் அபிராமிக்கு கடைக்கன் அந்த அபிராமி கடைக்கன் வழியா இங்க பார்ப்பார் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவி ஒரு தந்திரம் நீ செல்ல வேண்டும் வெண்ணிலாவே வள்ளலார் தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான் ஸ்ரீவல்லூர் ஆண்டார் கோர ஸ்ரீமுன் நாராயணனுக்கு இந்த சூரியன் கண்ணால் விதியை இந்த இடத்துல வரப்ப நம் மதியாகிய இந்த இடத்துக்கு வரப்ப விதியை வெல்லலாம் இந்த ஊர் எழுத்தே தலை எழுத்து பாரதியார் கூட காக்கை சீரகினிலே நந்தலாலா உன் கரிய முறம் கரிய நிறம் காணுதடா நந்தலாலாங்க அந்த காக்கை சிறகு அதுக்குள்ள இறைவன் இருக்கிறார் அந்த இறைவனை நாம பிடிக்கணும் ஆதியம் மந்தமில்லாத பரம்பொருள் அவரே கடவுள் சூரிய பகவானை கடவுள் அவர் அன்பு கொண்டுதான் பிறக்கும் அன்னை தெரசா எங்கேயோ இருந்து வந்தாங்க அவங்க அன்பா செலுத்தினாங்க தெய்வமானாங்க அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பூட்டு வந்து அன்பு ஒன்றுனாலதான் கதவு திறக்கும் இமைப்பொழுதும் மந்திரங்கள் ஆகாது வாசியை வருத்தக்கூடாது இமைப்பொழுதும் நடக்கும் பொழுதும் சரி வேலை செய்யும் பொழுது இமைப்பொழுதும் இடது கண்ணிலே கருமுனையிலே நாம் வைத்துட்டு இருந்தால் மனம் நம்மளை விட்டு அக்கட்ட போகாது மனத்தில் உள்ள அழுக்குகள் பல பிறவிகள் சேர்ந்த அழுக்குகள் தீர்ந்து நமக்கு வந்து கதவு திறந்தால் இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து கற்பக விருட்சம் காமதேனும் அஷ்டவாசித்திகள் தேக்கும் இனி பிறப்பு இல்லை இப்படியே நம்ம எந்த எவ்வுலகத்தும் எவ்விடத்தும் தடையின்றி சஞ்சிக்கலாம் அதாகவே எல்லோரும் தியானம் பண்ணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்